டுடே எஜுகேஷன் தமிழ் எல்லாரும் நம்ம பார்த்து இருக்கீங்க. பிசி எக்ஸாம்ல 1 or 2 மார்க்ல மிஸ் ஆகுது. அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தப்பை திருத்திக்க முடியும். சரிங்களா? ஓகே, பிசி எக்ஸாம் லாஸ்ட் இயர் பிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1 or 2 மார்க்ல மிஸ் ஆனவங்க எல்லாத்துட்டையும் கேட்டோம் அப்படின்னா என்ன தப்பு பண்றாங்கன்னா முதல் தவறு கூச்சு காரணம் கொஸ்டின் தான். எதுக்காக அப்படின்னா மற்ற கொஸ்டின் கூட கம்பேர் பண்ண அப்படின்னா மற்ற கொஸ்டின்ல ஆப்ஷன் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியலனா கூட ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணி ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டினை எடுத்துக்கோங்களேன். முகாலய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? முகாலய வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டுருக்காங்க. ஸோ அந்த முகாலய வம்சத்தை ஒரு வேளை படிக்கல, இல்லை அப்படின்னா ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஞாபகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆப்ஷனை வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல ஹரிஹரர் புக்கர், ஆப்ஷன் பில குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் சில பாபர். இப்போ ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிறது சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர்னு தெரியும். குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறது அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர்னு தெரியும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் கண்டிப்பா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கோச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் அப்படின்னு நம்ம ஆன்சரை கிளிக் பண்ணிடலாம். பட் இந்த கூச்சு காரணம் கொஸ்டினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது, எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஸோ புரிஞ்சு படிச்சவங்க மட்டும்தான் அதுக்கான ஆன்சரை நம்ம பண்ண முடியும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் எடுத்துக்கலாம். வாக்கியம் 1, தாஜ்மஹால் டெல்லி ஆக்ராவில் உள்ளது. வாக்கியம் 2, தாஜ்மஹால் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரியும் தாஜ்மஹால் டெல்லியில தான் இருக்கு, ஆக்ரால தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பட் ஆனால் இந்த இதுல யமுனை நதிக்கரையில் தான் தாஜ்மஹால் இருக்குதா அப்படிங்கிறது அந்த டயத்துல தான் நம்ம யோசிக்கவே ஆரம்பிப்போம். ஸோ அப்போ படிக்கிறப்பவே டெப்தா புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பண்ண முடியும் நம்மளால. சரிங்களா? ஸோ மற்ற கொஸ்டின்ல ஆப்ஷன் கை கொடுத்துரும். இந்த கொஸ்டின்ல நம்ம புரிஞ்சு படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சுதான் ஆன்சர் பண்ண முடியும். இப்ப இந்த கொஸ்டினை உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. சரிங்களா? ஸோ கூச்சு 1, முதலில் மதிப்பு கூட்டு வரி 2003ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கூச்சு 2, 2007ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஏற்கனவே போஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? பட் எல்லாருமே யோசித்து பாருங்க. இப்ப எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருக்குமே மதிப்பு கூட்டும் வரி ஹரியானா மாநிலத்திலாம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். பட் ஆனா அது எந்த இயர் அப்படிங்கிறது அந்த டைம் தான் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். தென் தமிழ்நாட்டுல எந்த வருஷம் வந்திருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அப்ப பூச்சு காரணம் கொஸ்டினை பொறுத்தவரை ஆப்ஷன் கை கொடுக்காது, புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் தெளிவா பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்ப 2வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்றதுக்கு முன்னாடியே ஆன்சரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஓஎம்ஆர் சீட்ல ஷேடோ பண்றது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஓஎம்ஆர் சீட்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால திருத்தவே முடியாது. ஸோ அதனால நம்மளுக்கு அதாவது பிசி எக்ஸாமை பொறுத்த ஒரு டைம் பத்தலை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நம்ம ஏன்னா ரயில்வே எக்ஸாம் எழுதல, அந்த மாதிரி எதுவும் ஒரு எக்ஸாம் எழுதல. ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்தவரை டைம் ரொம்பவே இருக்கும். ஸோ கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. நான் 2-3 டைம் ரீட் பண்ணுங்கன்னு சொல்லலாம், ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்களா இல்ல தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்களா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கான ஆன்சர் இதுதான் அப்படின்னு அதுக்கப்புறம் செட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஓஎம்ஆர்ல கை வைங்க. அப்பதான் ஓஎம்ஆரை பொறுத்தவரை ஒரு வாட்சி கை வச்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் திருத்த முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ முதல் தவறு என்ன பார்த்தோம்? கூச்சு காரணம் கொஸ்டினை புரிஞ்சு தெளிவா படிங்க, ரிவிஷன் கண்டிப்பா பண்ணிருங்க. சரிங்களா? 2வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ 3வது தவறு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே படிச்சிருப்போம். சரிங்களா? எல்லாருமே பிசி எக்ஸாமுக்கு சிலபஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் படித்ததோட அப்படியே விட்டுட்டு அப்படியே படித்ததோட அப்படியே ரிவிஷன் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போகிறது ரொம்ப 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 தவறு. சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இவ்வளவு நாள் நம்ம படித்ததுக்கான வேல்யூ அதுதான். சரிங்களா? ஸோ மறக்காம எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எவ்வளவு படிச்சோமோ இது வரைக்கும் எவ்வளவு படிச்சோமோ அதை எல்லாமே இனிமேலாச்சு ரிவிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிடுங்க. அது போக பெர் டேக்கு முடிஞ்ச வரை ஒரு 3 டெஸ்ட் போட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ 3 டெஸ்ட் அதாவது டெலிகிராம்ல எங்கெங்கெல்லாமோ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ எங்க இருந்துனாலும் டெஸ்ட் பேட்சை எடுத்து அந்த 3 கொஸ்டின் ஆச்சு, அதாவது மேக்சிமம் சரிங்களா
ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட் ஆச்சு எழுதி பார்த்துருங்க. ரிவிஷனை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 2025 பிசி எக்ஸாம்ல அந்த 1 மார்க் 2 மார்க்ல நம்ம மிஸ் ஆகாம கண்டிப்பா நமக்கான வேலை நம்ம கையில இருக்கும். சரிங்களா? ஓகே, நான் சொன்ன 3 தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. அதை மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கூச்சு காரணம் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. புரிஞ்சு படிச்சு அதை வச்சுதான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? 2வது தவிர ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னு உடனே எதுவுமே OMR சீட்ல கை வைக்க வேணாம். ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு பண்ணுங்க. தேர்ட் ஒன், கண்டிப்பா ரிவிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிருங்க. என்னெல்லாம் படிச்சோமோ அதெல்லாம் ரிவிஷன் பண்ணிருங்க. கண்டிப்பா டெஸ்ட் போட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நவம்பர் 9க்கு எக்ஸாமுக்கு போங்க. கண்டிப்பா வச்சு உங்க கையில இருக்கும். சரிங்களா? அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.